ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எல்லோரும் பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமையல் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் பன்னீர் பிரியாணி ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்றைக்கி தான் செஞ்சுருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி ஃபுல் ரெசிபியும் என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, பன்னீர் நான் இந்த பிராண்ட் தான் வாங்கினேன். இது 120 ருபீஸ் சொன்னாங்க. இதுக்கு இந்த பிரியாணி பேக்கும் கொடுத்தாங்க. இது 60 ருபீஸ். பாஸ்மதி ரைஸ் மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக தான் வந்துச்சு. ஸோ இந்த அரிசி பிராண்டும் நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீரை நான் நல்லா உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. என் ஹஸ்பண்ட் இப்படி தான் கட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சில்லி பவுட்ரு, அதாவது தனி மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், இது நம்மளோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு. இது 3யும் சும்மா தயிர், தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம். சும்மா இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பன்னீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பன்னீரை நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். ஸோ சமைச்சது ஃபுல்லாக ஹஸ்பண்ட். இன்றைக்கி இந்த இதை சமைக்கலான்னு சொன்னதும் அவங்க தான். என்னோடய ஃபேவரெட் பன்னீர். ஸோ எனக்காக பன்னீர் இன்றைக்கி வாங்கிட்டு பன்னீரில் எப்போயுமே பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பன்னீர் பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணோம். நைட் டின்னருக்கு தான் செஞ்சேன் நான் இது. ஃபர்ஸ்ட்டு பன்னீரை மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் அதை சோக் பண்ணணும்லாம் கிடையாது. உடனே நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் பன்னீரை. 2-3 பேட்சஸாக வந்துச்சு. ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே போட்டோம். பிகாஸ் 3 பேர் சாப்பிட்டோம். நான் 3 பேருக்கு செஞ்சேன்னா. ஸோ ஒரு பேக்கெட் பன்னீர் ஃபுல்லாகவே நாங்கள் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு சார்ட் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பன்னீரை நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் பன்னீர் ஹார்டாயிரும். ஸோ ரொம்ப நேரம் பண்ணாமல் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் பன்னீரை எடுத்துடுங்க. பட்டர் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா பன்னீர் இது பிரியாணிக்கு இல்லை, இது சும்மாவே நார்மலாகவே இதை நம்ம சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பன்னீரில் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணுறாங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் குக்கர் வச்சுட்டு என்கிட்ட நெய் இல்லை. ஸோ நான் அதனால் நெய் ஆட் பண்ணாமல் ஃபுல்லாகவே ஆயில் ஆட் பண்ணேன். நீங்கள் நெய் இருந்துச்சுன்னா பாதி ஆயில் பாதி அளவு நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எப்போயுமே யூஸ்வலாக போடுறது எல்லாத்தையும் போடுங்க. நான் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் இருக்கிற எல்லா ஸ்பைசஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டாங்க. ஸோ குக்கரில் ஆயில் அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு சாட்டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், நான் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணியாச்சு. நார்மலாக இந்த மாதிரி குக்கர் வேஸ்க்கு நம்ம ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணாமல் இந்த மரக்கரண்டி யூஸ் பண்ணோன்னா வெசல்ஸில் இந்த கோடுலாம் வராமல் வெசல்ஸ் கொஞ்சம் லாங் லைஃப்க்கு வரும். யூஸ்வலாக வெங்காயம் நம்ம சாட்டேட் பண்ணும் போதில் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வதங்கும் போதுலேயே உப்பு ஆட் பண்ணேன். இதெல்லாமே பொறுமையாக இது கொஞ்சம் ஓரளவு முக்கால்வாசி ஃப்ளேமில், நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பேபி இருக்கிறனால என்னால் அதை வீட்டில் ரெடி பண்ண முடியல. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி இலை, இதையும் போட்டு இதையும் சாட்டேட் பண்ணிவிட்டு நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்தேன். அந்த பேக்கெட் கரெக்டாக 1.5 கிளாஸ் இருந்துச்சு. எனக்கு தேவையும் 1.5 கிளாஸ் தான். அந்த பேக்கெட்டில் 1.5 கிளாஸ் அரிசி இருந்துச்சு. 1 கிளாஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ நான் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 2.25 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினேன். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கனால காரம் பார்த்து சேருங்க. நான் இது நார்மல் மிளகாத்தூள், நம்ம தனி மிளகாத்தூள் கிடையாது. நார்மலாக குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன். 1.5 கிளாஸ் அரிசி நான் கழுவி ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். அதையும் போட்டுட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றி நல்லா அந்த உப்புமாவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி கொட்டுவாங்க.
எப்படி வேணாலும் பண்ணலாம், எல்லாம் ஒரே மெத்தடு தான். ஸோ நான் வந்து எப்பயுமே அரிசி போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அது பாயில் அது மலமலன்னு அந்த கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ நான் யூஷுவலாக பண்ணுறது இப்படி தான். என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, இப்படி பண்ண மாட்டாங்களே, தண்ணி ஊற்றிட்டு தானே அரிசி கொதிச்சதுக்கப்புறம் போடுவாங்க அப்படின்னாங்க. இல்லை, நான் இப்படி தான் பண்ணுவேன், கரெக்டாக வரும்னு சொன்னேன். நல்லா தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டேஸ்ட்லாம் பார்த்துட்டு நாங்கள் பன்னீரை கடைசியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணோம். அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு டேஸ்ட் பார்த்தோம், கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, நான் நிறைய பேர் யூஷுவலாக என்ன பண்ணுவாங்க, 3 விசில்ஸ் 2 விசில்ஸ் அந்த மாதிரி கணக்கு வைப்பாங்க. நான் அப்படி வைக்க மாட்டேன். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு ஃபுல் சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. இதுக்கு நீங்கள் தயிர் பச்சடி வேணும்னாலும் வச்சுக்கலாம். பட் நாங்கள் அன்றைக்கி எதுவுமே வச்சுக்கல, இப்படியே சாப்பிட்டோம். டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக என்ன வேணாலும் செய்யலாம். கோபி மஞ்சூரியன் லைக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.